ஆகஸ்ட் 16ஆம் தேதி வர வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு வருது இல்லையா, அன்னைக்கு புதுசா விரதம் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காக அம்மனுக்கு என்னெல்லாம் செஞ்சு எப்படி அழைக்கணும், எந்த நேரத்துல அழைக்கணும், கலசம் எப்படி தயார் பண்றது, என்னெல்லாம் பொருட்கள் சேர்க்கணும், படம் மட்டும் வச்சு வழிபடுறதுனா எப்படி செய்யறது, அப்புறம் வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பலத்துல என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து கொடுக்கலாம், இது எல்லாத்த பத்தியும் டீடைல்டா vlogல ஷேர் பண்ணிருக்கேன். அப்புறம் அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, மென்சஸ் ஆயிடுச்சுன்னா வரலட்சுமி விரதம் எடுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. என்னதான் இயற்கையா இருந்தாலும் மற்றவங்களுக்கு தாம்பலம்லாம் கொடுக்கறது இல்லையா, அதனால பண்ண வேண்டாம். ஐயோ பண்ண முடியலையேன்னு வருத்தமும் பட வேண்டாம். அதுக்கு பதில் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா போன வருஷம் பண்ண பூஜையை காட்டி டீடைல்டா ஒரு vlogல சொல்லியிருக்கேன். அதனுடைய லிங்கை இந்த vlog கீழே கிளிக்கபிள் லிங்க்ல கொடுக்குறேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. இன்கேஸ் நான் ஏதாவது விட்டு இருந்தாலும் இல்ல நான் சொன்னதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்றேன். அப்புறம் யாரெல்லாம் இந்த வருஷத்துல இருந்து நோன்பு எடுக்க போறீங்க அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சானே என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.